அனைவருக்கும் வணக்கம். அணுக்கள், மூலக்கூறுகள், தனிமங்கள், சேர்மங்கள். உயிரற்ற பொருட்கள், உயிர் உள்ளவை அப்படின்னு நம்ம இரண்டா பிரித்திருப்போம். லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். லிவிங் திங்ஸினுடைய அடிப்படை அலகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்னு சொல்லுவோம். இதுவே நான் லிவிங் திங்ஸினுடைய அடிப்படை அலகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம ஆட்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அணுக்கள் பொதுவாகவே மிகவும் சிறியது என்று நமக்கு நன்றாக தெரிந்திருக்கும். ஆனால் அந்த அணுக்கள் ஒன்றுக்கு மேற்பட்டு சேர்ந்துதான் மூலக்கூறுகளை உருவாக்குகின்றன. மூலக்கூறுகள் ஒன்றுக்கு மேற்பட்டு சேர்ந்துதான் தனிமங்கள் உருவாகிறது. தனிமங்கள் ஒன்றுக்கு மேற்பட்டு சேர்ந்துதான் நமக்கு சேர்மங்கள் கிடைக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம உப்பு அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்லுவோம். பட் அந்த உப்புங்கிறது இரண்டு வேறு தனிமங்கள் சேர்ந்த ஒரு சேர்மம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எக்ஸாம்பிள் சோடியம் பிளஸ் குளோரைட். ரெண்டும் சேர்ந்து தான் சோடியம் குளோரைட். அப்போது சோடியம்ங்கிறது ஒரு தனித்தனிமம், குளோரின்கிறது ஒரு தனித்தனிமம், இரண்டும் இணைந்து நமக்கு ஒரு சாதாரண உப்பாக கிடைக்குது. அப்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பல வகையான சேர்மங்களுக்கு நாம் இதுவரை கண்டறிந்த 118 தனிமங்களே காரணமாக உள்ளது.